யோ, என்ன வீடு அழுக்கா இருக்கு. எவ்வளவு தூளா இருக்கு. யோ, நியூ இயர் வருது. வீட்ல ஒட்டடெல்லாம் அடிக்கணும். எவ்வளவு நான் மட்டும் எப்படி அடிப்பேன் இதெல்லாம். ஷோ, ஏ லில்லி, ஏ லில்லி, இங்க வா. எனக்கு ஹெல்ப் பண்ணு கொஞ்சம். எதுக்கு காலங்காத்தால கத்திட்டு இருக்க? கையில இந்த ப்ரூம் வச்சுட்டு சும்மா உனக்கு இருக்க முடியாதா? என்னால முடியாது உனக்கு ஹெல்ப் பண்ணக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹோம்ஒர்க் பண்ணணும். நீ வேணா பண்ணிக்கோ. உனக்கு வேற வேலையே இல்ல. என்ன லில்லி, எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. ஃபுல்லா அவங்க தலையிலேயே எல்லா வேலையும் வைக்க கூடாது. நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இல்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. வீடு கழுகக்கு, இது ஒட்டடை அடிக்கக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு லில்லி. இங்க பாரு, உனக்கு பண்ண இஷ்டம் இருந்தா பண்ணு. என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. என்னால முடியாது. வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிடு, இல்லாட்டா அம்மாவை கூப்பிடு. நான் உன்னை இந்த ஒட்டடை அடிக்க எல்லாம் வர மாட்டேன். வேணும்னா நான் வீடு பெருக்கிறேன். வெளியில முற்றத்தை பெருக்கி என்னால இந்த ஒட்டடை அடிக்க முடியாது. உனக்கு வேண்டி இவ்வளோ கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு வீடு பெருக்கி தாரேன். ஓகேவா? ஆனா டெய்லி டெய்லி நீ என்கிட்ட வேலை வாங்க கூடாது. இன்னை மட்டும்தான். ஓகே ஓகே, வீடாவது பெருக்கு. வீடு பெருக்குன அப்புறம் வீடெல்லாம் நல்லா கழுகி துடைக்கணும். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ வீட்டு முற்றம் எல்லா இடமும் பெருக்கி எடுத்து துடைச்சி போடணும். எவ்வளவு தூள் அடிச்சு போட்டிருக்க கீழே. எவ்வளவு நான் பெருக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீ அந்த பக்கமா போ. வீட்டுக்குள்ள அடிச்சா போதும். வேணா வீட்டுக்கு வெளில போய் அடிச்சிட்டு. சும்மா சும்மா அடிச்சு போடாத. எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் மூக்குல தூள் போனா. ஓகே ஓகே, நான் வெளில போய் பண்றேன். நீ நிம்மதியா வீட்டுக்குள்ளேயே பெருக்கு. பெருக்கி முடிஞ்சதுன்னு சொல்லு. வீடை கழுகி போடணும். எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஷோ, நிறைய தூள் வெள்ள இருக்கு. லில்லி, லில்லி, வீட்டுக்கு வெளில அந்த ப்ரூமை கொண்டு வா. நிறைய தூள் இருக்கு. எல்லா தூளையும் எடுக்கணும். இத வச்சு முடியல. அத கொண்டு வா. எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? யோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. வீடு பெருக்கணும், முத்தம் பெருக்கணும். போ, இல்ல ப்ரூம் நீயே வச்சிக்க. எனக்கு வீட்டு உள்ள நிறைய வேலை இருக்கு, படிக்கணும். போ. என்ன இல்லை நீ இப்படி பேசுற? ப்ரூம் தானே கேட்டேன், அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சரி, நீ இப்ப இந்த ஹோம்ஒர்க் செய். உனக்கு வேலை இருந்தா அதை பாரு. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ போ. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலத்தையே பரபரன்னு வேலை செய்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளுமே செய்ய மாட்டீங்க. என்ன அதிசயமா இருக்கு. ஏ ராமு, இவளுக்கு வேற வேலையே இல்லை. காலையில எழும்புனதுல இருந்து நொனன்னு கத்திட்டே இருக்கா. அதை தொட, அதை பெருக்கி, இதை பெருக்கா, ஒட்டடை அடி, என்ன டார்ச்சர் பண்றா. நீ வந்துட்டே இல்ல. ஷோ, பரவாயில்ல. இனி ஒன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அதை பண்ணி இதை பண்ண. நான் வீட்டு உள்ள போறேன். எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. என்ன இல்லை இப்படி சொல்ற? நான் நம்ம வீடு தானே பெருக்க சொன்னேன். வேற யாருக்கு வீடே பெருக்க சொன்னேன். இப்படி பேசிட்டு இருக்க? ராமுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க?